عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: رأيت عمرو بن لؤي يجر قصبه في النار، أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்தில் உண்டான முஃமினான முஸ்லிமான அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. 16வது ஆண்டு மீளாவது தொடர் சொற்பொழிவில் இந்த அவையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற, தலைமை தாங்கி நடத்தி தந்து கொண்டிருக்கின்ற நமது ஜாமியாவின் முதல்வர் ஹஜ்ரத் கிப்லா அவர்களே, இன்றைக்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற அப்துல் கையூம் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களே, திரளாக சமூகம் தந்திருக்கின்ற தாய்மார்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாமிய முஹம்மனாம் சலாத்தை சொல்லி என் உரையை தொடர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையிலே நம்ம எல்லாம் பார்த்து சொல்லுகிறான்: வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ் உங்கள் மீது செய்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை நினைவு கூறுங்கள் என்று குறிப்பிடுகிறார். நம் வாழ்க்கையில் எத்தனையோ நிஅமத்துக்கள் இருக்கலாம், ஆனால் நாம் பெற்றிருக்கிற ஹிதாயத் என்கின்ற நிஅமத்து, நாம் பெற்றிருக்கிற சொர்க்கத்திற்கான வழி என்ற நிஅமத்து இருக்கிறதே, நம்மை இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் ஈடேற்றம் செய்ய இருக்கின்ற அந்த நிஅமத் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற பேர் உபகாரம் தான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவது நம் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த நன்னோக்கத்தோடு தான் இங்கே சபை கூட்டப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமானாரை எல்லா காலத்திலும் நினைவு கூற வேண்டும் என்றிருந்தாலும், அவர்கள் உதித்த இந்த புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அவர்களுடைய வரலாற்றை பேசுவதற்கும், அவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்த இந்த சேவைகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற நன்னோக்கத்திலே தான் இந்த மீலாது மஜ்லிஸ்கள் நடைபெற்று வருகிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நிஅமத்தின் தொடக்கம் குறித்து திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 சமூகங்களை தோற்றுவிக்கிறார்கள். ஒரு சமூகம் பலஸ்தீனிலே இந்த சாம் சிரியா பகுதிகளில் உருவெடுக்கிறது, பனு இஸ்ரவேலர்கள். ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்று தொடங்கி ஆயிரக்கணக்கான நபிமார்களின் அணி வரிசை அந்த சமுதாயத்தில் இருந்தது. அல்லாஹ்வுடைய உத்தரவு, இன்னொரு சமூகம் பனு இஸ்மாயில்கள், அது மக்காவிலே வைத்து அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற நன்னோக்கத்திலே அன்னை ஹாஜரா அம்மையாரோடு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோடு அங்கே ஒரு சமூகம் கட்டமைக்கப்பட்டது. காபாவை மையப்படுத்தி ஒரு சமூகம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அந்த சமூகத்துக்கு இருக்கிறார்கள். நீண்ட நெடுங்காலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் காட்டி கொடுத்த அந்த வழிமுறையிலே, அந்த மார்க்கத்தின் அடிப்படையை ஒட்டி அந்த சமூகம் வாழ்ந்தது.
இன்றைக்கு நாம் காபாவை பார்க்கிறோம், அந்த காபாவை சுற்றி இருக்கின்ற புனிதமான இடங்களை பார்க்கிறோம். இதுவெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் கற்றுக் கொடுத்த பகுதிதான். ஹனீஃபியா என்று இதற்கு சொல்வார்கள். அதை பின்பற்றுகின்ற மக்களுக்கு ஹுனஃபாக்கள் என்று பேர். ஆனால் காலப்போக்கிலே பனு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த சந்ததிகளான பனு ஜுர்ஹம்களை அந்த இடத்திலிருந்து அகற்றிவிட்டு குசா என்கின்ற இந்த கிளையினர் பழங்குடியினர் உள்ளே வருகிறார்கள். அதன் தலைவர் தான் நாமெல்லாம் ஹதீசுகளில் அடிக்கடி படிக்கின்ற அம்ர் இப்னு லுஹை. இந்த அம்ர் இப்னு லுஹை என்ன செய்தார்? ஷாமில இருந்து சிலைகளை கொண்டு வந்து காபாவிலே நட்டினார். நட்டிய அந்த காபா இப்போது பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிலைகளாலே அலங்கரிக்கப்பட்டது. ஏகத்துவத்தின் சங்கநாதம் முழங்கிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எழுப்பிய அந்த ஓரியறை இல்லம் இப்போது ஷிர்கின் வாடைகளால் நிரம்பி போனது. இணைய கோஷங்களும் முழக்கங்களும் அங்கே எழ ஆரம்பித்தது. பொதுவா இது போன்று வருகிற போது படையல்களும் படைப்புகளும் வந்து விடும் அல்லவா? மா ஜஅலல்லாஹு பஹீரத்தன் வலா சாயிபத்தன் வலா வசீலா என்று குர்ஆன்ல ஒரு வசனம் உண்டு. ஒட்டகங்களில் சில ஒட்டகங்களை கடவுள் ஒட்டகங்கள் என்று அதற்கு பிரித்தார்கள். அது மட்டுமல்ல, நட்டப்பட்ட அந்த சிலைகளுக்கு கத்ர அவுலாதஹும் சுரகாவுஹும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தங்கள் குழந்தைகளை அறுத்து பலியிடுகின்ற பழக்கத்தை அங்கு கொண்டு வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் ஏற்படுத்தி விட்டு போன அந்த நகரத்திலே இப்போது புதிய ஒரு மார்க்கமும் கலாச்சாரமும், பொதுவாகவே காலம் செல்ல செல்ல நபிமார்களின் வருகை தாமதமாகுகிற காலத்திலே இது போன்றெல்லாம் நடக்கும். பனு இஸ்ரவேலர்களும் அப்படித்தான். யூத கிறிஸ்துவர்களும் நபிமார்களின் வருகை இல்லாமல் போனதாலே அவர்களுடைய அடிப்படையான மார்க்க தத்துவங்கள் எல்லாம் மாறி போயிருந்தது. காலகட்டங்கள் அவர்களுக்கு நீண்ட போது நபிமார்கள் வருகை அது தாமதப்பட்ட போது கசத்து குலூபுகும் அவர்கள் உள்ளங்களும் இறுகி போனது என்று வேதக்காரர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். அதே நிலைமைதான் மக்காவிலே நபிமார்களின் வருகை ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு தாமதமாய் கொண்டிருந்த நேரம் பல்வேறு தீய கலாச்சாரங்கள் அந்த பூமியிலே பரவியது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரஅய்து அம்ர் இப்னு லுஹையை நான் பார்க்கிறேன், எதுர் கஸ்பு அவருடைய குடல் அந்த நரகத்திலே இழுத்து கொண்டு வேதனைப்படுத்தப்படுகிறது. யார் தெரியுமா அவர்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை மாற்றி அமைத்தவர். சிலைகளை நட்டியவர். என்றெல்லாம் சொல்லி ஒட்டகங்களுக்கு பெயரிட்டவர் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஐயாமுல் ஜாஹிலியா அந்த மக்காவை பிடித்து கொண்டிருக்கிற அந்த நேரம் உலகம் முழுக்க இருள்மயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவிற்கு நபியாக அனுப்பப்படுகிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் இப்படியும் கேட்பதுண்டு, உலகத்தில் எத்தனையோ பகுதிகள் நாகரீகமிக்க பகுதிகள் எல்லாம் இருக்கத்தான் செய்தது. ஏன் மக்காவிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் என்ற கேள்விக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு போன சுவடுகள் அங்கு இன்னும் பாக்கியாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று அந்த குறைஷிகள் சொல்லிக் கொள்வார்கள். காபாவை கண்ணியப்படுத்துதல், முஸ்தலிஃபாவிலே அரஃபாவிலே தங்குதல், இதுவெல்லாம் அவர்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தின் எச்சங்களாக சொச்சங்களாக அவர்களிடம் இருந்தது. தவாப் இருந்தது, ஹஜ் வழிபாடுகள் இருந்தது. அதெல்லாம் சற்று மாற்றப்பட்டிருந்தாலும் தங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வழித்தோன்றர்கள் என்றே அந்த அரபிகள் அறிமுகப்படுத்தினார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய மூதாதையர்கள் இல்லையா, வரலாற்றிலே அவர்கள் கொடூரமானவர்களாக சித்தரிக்கப்பட்டாலும் அவர்களிடம் இருந்த நல்ல பழக்க வழக்கங்களையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அப்போது ஒரு குழு
சத்தியத்தை நோக்கி உண்மையான சத்திய பாதை எது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஷாமுக்கு போகிறார்கள். 4 பேர் கொண்ட குழு. எங்களுடைய மார்க்கம் எது மார்க்கம் எது, எந்த பாதையிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களிடத்தில் கேட்கிற போது அந்த யகூதிகள் சொன்னார்கள், யகூதியத்தும் அது மாற்றப்பட்டிருக்கிறது, நஸ்ரானியத்தும் மாறி போயிருக்கிறது. நபியுல் முர்தலர், எதிர்பார்க்கப்பட இருக்கின்ற நபி ஒருவர் வர இருக்கிறார். நபியுல் மபூசுன், ஒரு நபி அனுப்பப்பட இருக்கிறார். நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மார்க்கத்திலே இருந்து வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். அந்த ஸைத் மக்காவிற்கு திரும்பி வருகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸுகளிலே ஸைத் இப்னு அம்ர் இப்னு துஃபைலை பற்றி சொல்வதுண்டு. வரலாற்றில் இப்படி எழுதுகிறார்கள், லக்கத் ரஅய்து ஸைத் இப்னு அம்ர் இப்னு துஃபைல் முஸ்னதல் லஹ்ரவி இலல் கஅபா, கஅபாவிலே சாய்ந்தவர் அமர்ந்து குறைஷிகளை பார்த்து சொன்னார், யா மாஷர குரைஷ் வல்லதி நஃப்ஸு ஸைதின் பியதிஹி, யாருடைய கையிலே ஸைதுடைய ஆத்மா இருக்கிறது அவன் மீது சத்தியமாக, மா அஸ்பஹ அஹது மின்கும் அலா தீனி இப்ராஹிம் கைரி, என்ற தவிர யாரும் இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்திலே இல்லை என்று சொன்னார். மீண்டும் சொன்னார், அல்லாஹும்ம இன்னி லவ் அஅலமு அஹப்புல் வுஜூஹி இலைக் அபததுக பிஹி, யா அல்லாஹ் உன்னை வணங்குகிற வழி எனக்கு தெரிந்தால் அந்த விதத்திலே நான் வணங்குவேன். வலாகின்னி லா அஅலமு, உன்னை எப்படி வணங்க வேண்டும் என்று நான் அறியவில்லை என்று சொல்லிவிட்டு சும்மா யஸ்ஜுது அலா ராஹிலத்திஹி, அந்த அவர்கள் வாகனித்த அந்த வாகனத்திலேயே அவர் சஜிதா செய்து காட்டினார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியில் இடம்பெறுகிறது, வகுத்திமத் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஃப்ரா, உணவுக்காக வேண்டி பெருமானாருக்கு முன்னாலே உணவு முற்படுத்தப்படுகிறது. அங்கே ஸைத் நிற்கிறார். ஐயாமுல் ஜாஹிலியாவின் காலகட்டம், கடைசி நபி எதிர்பார்த்திருக்கிறார். நபிகள் பெருமானார் நுபுவத்து கொடுக்கப்படுவதற்கு முந்தைய சூழல் இது. அங்கே ஆட்டு இறைச்சிகளும் மாமிசங்கள் எல்லாம் வைக்கப்படுகிற போது சாப்பிட மாட்டேன் என்று மறுத்தார். அவர் சொன்னார், கால இன்னி லஸ்து ஆக்குல மின்ஹா தத்பகுன அலா அன்சாபிக்கும், நீங்கள் நட்டப்பட்ட அந்த விக்கிரகங்களுக்கு அறுத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். வலா ஆக்குலு இல்லாம விக்கிரசுமாகி அலைகி, அல்லாவின் பேர் சொல்லி அறுக்கப்பட்டால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு குறைஷிகளுக்கு அவர் உபதேசம் செய்கிறார். அஷாத்து ஹலகஹல்லாஹ், ஆட்டை அல்லாஹ் படைத்தான். வஅன்ஸலலஹா மினஸ்ஸமாஇ மாஅன், அதற்கு வானத்திலிருந்து தண்ணீரை அவன்தான் இறக்கினான். வஅன்பதலஹா மினல் அர்ள், அதற்கு புற்பூண்டுகளை பூமியிலிருந்து அவன்தான் முளைக்க செய்தான். சும்ம தத்பஹூனஹா அலா கைரி இஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை விட்டுவிட்டு நீங்கள் எதன் பெயர் சொல்லியோ அறுக்கிறீர்களே என்று அவர் அந்த மக்கா மக்களை கண்டித்து வஹதானியத்தை பேசினார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னஹு யுபாஸ் யௌமுல் கியாமா உம்மத்தன் வஹதா, ஒரு தனித்த உம்மத்தாக ஒரு நபியும் ஒரு சமூகம் வருவதை போல இந்த ஹனீஃபியத் என்கின்ற மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்த அந்த ஹுனஃபாக்கள் வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இது மக்காவிலே வாழ்ந்த மக்கள் தான் இவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள். மக்காவிலே ஏன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதற்கு இன்னொரு காரணம், அந்த மக்கள் அறியாமையிலே ஐயாமுல் ஜாஹிலியத்தின் சூழல்களில் அகப்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மையில் அந்த மக்களிடத்திலே வீரமும் தெளிவும் இருந்தது. மார்க்கம் தெரியவில்லை. அரபியில ஒரு வார்த்தை இருக்கு, ஜஹல முரக்கபு என்று சொல்வார்கள், ஜஹல பசீத் என்று ஒன்று சொல்வார்கள். ஜஹல பசீத் என்று சொன்னால் எதுவுமே தெரியாதவர்கள், ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி எதை வேண்டுமானாலும் எழுதலாம். ஜஹல முரக்கப்னா அப்படி இல்லை. சில சித்தாந்தங்கள் அவர்களுக்கு ஏற்கனவே பதிவாயிருக்கும். புதிதாக ஒன்றை சொன்னால் அதை அவர்களால் கிரகிக்க முடியாது, மாற்று கருத்து தெரிவிப்பவர்கள். பெருமானாரை சுற்றி இருந்த அந்த ரோம பாரசீகர்களுக்கு ஏற்கனவே சில வேதங்களும் கலாச்சாரங்களும் இருந்தது. ஆனால் அந்த அரபி மக்கள் இருக்கிறார்களே, உலகத்தில் எது நடந்தாலும் அவர்களிடத்தில் எந்த தாக்குதலையும் ஏற்படுத்தவில்லை. அவர்கள் வெள்ளை பேப்பரை போல இருந்தார்கள். சொல்லுகிற கருத்தை அவர்கள் உள்வாங்கி விட்டார்கள் என்று சொன்னால் அதில் மிக உறுதியாக இருப்பார்கள். நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஐயாமுல் ஜாஹிலியாவிலே சுஹைல் இப்னு அம்ர், சஹல் இப்னு அம்ர் ஹுதைபியாவின் ஒப்பந்தத்துக்கு ரசூலுல்லாஹ்வோடு வருகிற போது
அவர் காட்டிய அந்த வேகமும் வைராக்கியமும். ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதின உடனே அது என்ன ரஹ்மான் ரஹீம் எனக்கு அது தெரியாது, பிஸ்மிக்கல்லான்னு எழுதுங்க என்று சொல்லுகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதிய போது சுஹைல் இப்னு அம்ர் குறிப்பிடுகிறார், முஹம்மது இப்னு அப்துல்லான்னு எழுதுங்க. ஒப்பந்தம் முடிவாகிவிட்டது, இந்த வருஷம் உம்ரா போலாம் தானே என்று ரசூலுல்லாஹ் கேட்கும் போது இல்ல இந்த வருஷம் தான் ஒப்பந்தம் ஆயிருக்கு, அது எப்படி ஒப்பந்தம் ஆன வருஷம் நீங்க போவீங்க, அடுத்த வருஷம் வாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கராராக இருக்கிறார். இந்த சுஹைல் இப்னு அம்ர் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார், பல போர்க்களங்களில் கலந்து கொள்ளுகிறார், இஸ்லாத்தை வலுப்படுத்துகிற மனிதராக மாறினார். இவருடைய பேச்சை கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவருடைய பல்லை உடைக்க போகிறேன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை உமரே, உம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு இடம் உங்களுக்கு வரும், சுஹைலுடைய அம்ருடைய விஷயத்திலே நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் நேரத்தில் மதீனாவில் ஒரு பெரிய குழப்பம். அந்த குழப்பத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் எல்லாம் தீர்த்து வைத்தார்கள். அங்கே வந்து வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் என்ற வசனத்தை ஓதி காட்டி, அல்லாஹ்வின் தூதர்கள் வருவார்கள், கொல்லப்படுவார்கள், அவர்கள் காட்டி கொடுத்த மார்க்கம் நிலையாக இருக்கும் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த சமூகத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சமாதானப்படுத்தியதை போல மக்காவின் நிலைமையை நாம் பார்க்கிறோம். மக்காவில் ஏற்பட்ட அந்த பதட்டத்தை போக்கியவர் இந்த சஹாபி ரலியல்லாஹு. இஸ்லாத்தின் தொடக்க காலத்தில் அவர்கள் நடந்து கொண்ட ஐயாமுல் ஜாஹிலியாவின் அந்த வேகமும் விவேகமும் அப்படியே உள்வாங்கிய பிறகு அவர்களிடத்தில் நாம் பார்க்க முடிந்தது. உமர் ரலியல்லாஹு எடுத்துக்கொள்ளுங்கள், இஸ்லாத்துக்கு எதிரான செயல்பாடு, இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ முஸ்லிம் ஆடவர்களை கேட்டாலே தாக்குவார்கள், அடிமை திண்ணீராக அடித்த வரலாறுகளை படிக்கிறோம். தன் குடும்பத்தில் இஸ்லாம் ஆகிவிட்டார்கள் என்று கேட்டவுடனே வாளோடு வந்தவர்கள், பெருமானாரை கொல்ல முற்பட்டவர்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அந்த உமர் ரலியல்லாஹுவின் நிலைமை எப்படி மாறியது? சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் பிரித்து காட்டுகின்ற அடையாளமாக மாறினார்கள் இல்லையா? நபி எனக்கு பிறகு இல்லை, அப்படி நபி வருவதாக இருந்தால் உமர் தான் நபி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லுகிற அளவுக்கு மாறினார்கள் இல்லையா? இந்த வீரமும் விவேகமும் அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவின் மக்களுக்கு மத்தியில் இருந்தது. அந்த மக்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே எடுத்தார்கள், அவர்களை மாற்றினார்கள். எந்த அளவிற்கு அவர்களிடத்தில் மாற்றம் நடந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு நீங்களும் அல்லாஹ்வும் போய் போர் செய்யுங்கள் என்று அந்த சமூகம் சொன்னபோது இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் கௌமுல் சொன்னதை போல உங்களிடத்திலே சொல்ல மாட்டோம் என்று சொல்லி பெருமானாரோடு யுத்த களங்களில் ஒன்றாய் நின்றார்கள் அல்லவா? அப்படி சொன்ன சமூகத்திற்கு ஒரு நாடு இல்லை. ஆனால் பெருமானாரோடு அந்த குரலுக்கு பதில் கொடுத்த இஸ்லாமிய சமூகம் 52 இஸ்லாமிய நாடுகளை தன்னிடத்தில் சொந்தப்படுத்தி இருக்கிறது. இப்படி ஐயாமுல் ஜாஹிலியாவின் காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் சிறப்பான ஒரு தகுதியை பெற்றவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மக்களை கையில எடுத்தார்கள். அந்த மக்களுக்கு சத்தியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டினார்கள். பெரிய பெரிய வல்லரசுகளுக்கு முன்னாலே போய் நின்ற அந்த சஹாபிகள் லினுக்ரிஜில் இபாத மின் இபாதிஹில் இபாத் இலா இபாதத்தி ரப்பில் இபாத், மனிதனை மனிதன் வணங்குகின்ற பண்பில் இருந்து படைத்த ரப்புல் ஆலமீனை வணங்குவதின் பக்கம் உங்களை அழைக்க வந்திருக்கிறோம் என்று பாரசீகத்தினுடைய ருஸ்துமினிடத்திலே போய் பேசினார்கள். இந்த அளவிற்கு அவர்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்படுத்தினார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களிடத்திலே ஐயாமுல் ஜாஹிலியாவிலே சில தவறான மூட பழக்க வழக்கங்கள், கொள்கை கோட்பாடுகள், குணநலன்கள் மாறி இருந்தது. அதை சரி செய்வதுதான் நபிகள் பெருமானாருடைய முக்கிய பணி. அவர்களிடத்தில் வணக்க வழிபாடுகளின் இணை வைப்பு இருந்தது, அதை மாற்றி அமைத்தார்கள். அவர்களிடத்தில் வஹதானியத்தை போதித்தார்கள். எந்த அளவிற்கு கொள்கை குன்றுகளாக அவர்களை மாற்றினார்கள். 1500 ஆண்டுகள் ஆகிறது. ஒன்கால் ஓர் இறை கொள்கை உள்ள ஒரு மத உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் தான். அந்த ஓரிரை கொள்கைக்கு உரைகளாக வாழ்ந்து காட்டியவர்கள் அந்த சஹாபிய பெருமக்கள் இல்லையா?
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன ஷைத்தான கத் யஇஸா யஅபுதுல் முஸல்லூன் ஃபி ஜஸீரத்தில் அரப். இந்த அரபு தீபகற்பத்திலே தன்னை வணங்கப்படுவதிலிருந்து ஷைத்தான் நிராசையாகி விட்டான். இந்த பூமியிலே ஷிர்க் திரும்பி வராது என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு அங்கு மாற்றம் நடந்தது. இனக்குழுக்களாய் பிரிந்து அவர்களிடத்திலே ஆண்டாண்டு காலம் நடந்து கொண்டிருந்த சண்டை சச்சரவுகளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்து வைத்தார்கள். எந்த அளவுக்கு அந்த சமூகம் மாறியது, அவர்களிடத்திலே தலைமைக்கு கட்டுப்படுகிற பண்பு எந்த அளவுக்கு வந்தது. யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தனக்கு தேவை இருந்தாலும் தன்னை விட பிறரை முற்படுத்துகின்ற தயால தன்மையுள்ளவர்களாக அவர்களை மாற்றினோம். சுயநலம் உள்ள ஒரு சமூகத்தை பொது நலமிக்கவர்களாக மாற்றியது நபிகள் பெருமானாருடைய சேவை. பெண் குழந்தை பிறந்தாலே அதை குளிதோண்டி புதைக்கின்ற பண்பாளர்களுக்கு மத்தியிலே, பழக்கம் உள்ளவர்கள் மத்தியிலே பெண் குழந்தையை போற்றி வளர்க்கிற சிந்தனையாளர்களாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தை மாற்றினார்கள். உதைபியா ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ஹம்ஸா ரலியல்லாஹுடைய மகன் ஓடி வருகிறார். அவரை வளர்ப்பதற்கு 9 சஹாபிகள் போட்டி போட்டுக் கொண்டார்கள் என்று வரலாற்றிலே நாம் படிக்கிற போது, பெண் குழந்தையை போற்றி வளர்ப்பதிலே, பெண் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்ப்பதிலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். குடி நின்றது, அவர்களிடம் இருந்த அந்த சூது போனது, காலம் காலமாய் அவர்களிடம் இருந்த ஐயாமில் ஜாஹிலியாவின் அத்தனை பழக்கங்களையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகற்றினார்கள். சொன்னார்கள், கைருல் குரூன், நூற்றாண்டுகளிலேயே சிறந்த மக்கள் இவர்கள் தான் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்கள் மாற்றப்பட்டார்கள். இறுதி உரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா தஹத கதமைய மௌலூன். ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய என்னென்ன பழக்கங்கள் இருந்ததோ எல்லாம் என் காலுக்கு கீழே போடப்பட்டதுன்னா அது முடிக்கப்பட்டு விட்டது. மின் திமாயில் ஜாஹிலியா மௌலூன். இதற்கு முன்னால் நடந்த கொலைகள், அதற்கு பழி தீர்க்கப்பட வேண்டுமா, கிசாஸ் தர வேண்டுமா, அதற்கு பகரம் என்ன, எல்லா பேச்சும் என் காலுக்கு கீழே போடப்பட்டது. முதலாவது, என் குடும்பத்தில் கொல்லப்பட்ட இப்னு ரபியாவின் மரணத்திற்கு நாங்கள் கிசாஸ் வாங்குவதில்லை, நாங்கள் மன்னித்து விட்டோம் என்று அறிவித்தார்கள். மின் ரிபாயில் ஜாஹிலியா மௌலூன். ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் இருந்த வட்டி அத்தனையும் கீழே போட்டு புதைக்கப்பட்டு விட்டது. முதலாவது, என் குடும்பத்தில் இருக்கின்ற அப்பாஸ் ரலியல்லாஹுவின் வட்டி அத்தனையும் நான் ரத்து பண்ணுகிறேன், ரத்து செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகுன் நிசா, பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள் என்று பேசிய அந்த பேச்சு இருக்கிறதே, அந்த சமூகத்தை எந்த அளவிற்கு மாற்றி அமைத்திருந்தது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும். உங்கள் மீது அல்லாஹ் செய்திருக்கிற அந்த அருளை நினைவு கூறுங்கள். வாழ்வின் வழியாக, வசந்தமாக, சொர்க்கத்தின் பாதையாக நம்மை ஈடேற்றத்தின் பக்கம் கொண்டு சென்ற அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நாம் நினைவு கூற வேண்டிய மிக முக்கியமான உயர்ந்த பெரிய நியமத்தாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நபி அந்நபியு அவுலாபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்று சொல்லப்பட வேண்டியவர்கள், அந்நபியு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு இருக்கிறார்கள் என்று பேசப்பட வேண்டிய சமூகம் இன்றைக்கு அவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பெண் குலத்தை, மாதர் குலத்தை மீட்டெடுத்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சேவைகளை பெண்கள் எப்போதும் பெருமானாரோடு தன்னை ஐக்கியப்படுத்தி பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு சினிமா தியேட்டரில் முதல் ஷோ முடிச்சுட்டு ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் ஒரு பெண் வெளியே வருகிறார். இன்னைக்கு ஜும்மா, வெள்ளிக்கிழமை, அது எல்லாத்தையும் விட இவருடைய படம் ரிலீஸ் ஆகிருக்கும் போது இதுதான் எனக்கு முக்கியம், படம் நல்லா இருக்குது என்று பேட்டி கொடுக்கிற போது நாம் யாரோடு நின்று கொண்டிருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். எங்க வீட்டுக்காரெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு அவர் தான் முக்கியம் என்று அரசியல் களத்தில் இஸ்லாமிய பெண்களின் பேச்சு வருகிறது அல்லவா? இன்றைக்கு மேடை தோறும் எத்தனையோ அரசியல் கட்சிகளினுடைய விளம்பரதாரர்களாக இஸ்லாமிய பெண்கள் மாறி போயிருக்கிற இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இது போன்ற மீலாது மஜ்லிஸ்கள் இங்கெல்லாம் போலாமா வேண்டாமா என்ற தர்க்கம் நடப்பதாலே சில வாலிப பெண்கள் இங்கே வருவதை தவிர்க்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்படுகிறோம். திட்டமிட்டு இது போன்ற மகிழ்ச்சிகளை, முருதா நிகழ்ச்சிகள், மீலாத சொற்பொழிவுகள் இதுவெல்லாம் பிதஅத் என்று சொல்லி ஒரு பிரச்சாரம் பரப்பப்படுவதாலே இதற்கு பெண்கள் வர தவிர்க்கிறார்கள், யோசிக்கிறார்கள்
என்ற செய்தியை கேள்விப்படுகிற போது இந்த சிந்தனை இஸ்லாத்தை ஒட்டிய மார்க்கத்தை ஒட்டிய நிகழ்ச்சிகள் நம்மிடத்தில் மாற்றப்படுமானால் அது அரசியல் களங்களுக்கும் போராட்ட களங்களுக்கும் அவர்கள் அணிவகுத்து நிற்பதற்கான வழிவகை செய்துவிடும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நியமத்தை அருள் கூறுகின்ற நற்தினங்களாக, பெருமானாரின் புகழை பாடுகின்ற நற்தருணங்களாக இவைகளை அமைத்து இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நபிகள் பெருமானாருடைய சிபாரிசிற்கும் துஆவிற்கும் சொந்தக்காரர்களாக நம்ம அத்தனை பேரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.